ஹலோ மக்களே, ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எழுந்திரிச்சோடனே டீ காஃபி இன்றைக்கி நான் போடலை. அதுக்கு பதிலாக கருவேப்பிலை, நெல்லிக்காய், கொத்தமல்லி, இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி சில்லுன்னு மோர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, முக்கியமாக ஹேருக்கும் ஸ்டொமக்குக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 3 டைம்ஸாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து ஹெல்த்தியாக பீட்ரூட் தோசை, அதுக்கப்புறம் அந்த ராஜ்மா இருக்கு இல்லைங்களா, கிட்னி பீன்ஸு சொல்லுவாங்க, அதை வச்சு வந்து ஒரு குருமா மாதிரி, வெஜ் குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து மார்னிங் டிஃபன் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெனஸ்டே. ஓகே, பள்ளிபாளைய சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பள்ளிபாளைய சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு, இருந்தாலும் என் ரெசிபி பாருங்கள். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா தான் இதுக்கு மெயினே. வரமிளகா மட்டும்தான் சூப்பராக இருக்கும், வேறு எந்த தூளும் போட வேண்டியது கிடையாது. விதையெல்லாம் எடுத்துட்டு வரமிளகா கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து அந்த எண்ணெயிலே வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டிங்கனாவே போதும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதேமாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வெட்டின சிக்கன் பீஸ் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம கிரேவிக்கு வந்து பெரிய பீஸாக தான் போடுவோம்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கேட்டேன், அந்த மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வணக்குங்க. வணக்கும் போது சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விடும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரையும், அதாவது சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு பாதி வேக்காடு வேகிற வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் பீஸ் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த காரத்துக்கும் இந்த தேங்காய் பீஸோடு கடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. தொட்டு ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்திங்கனாலும் ஓகே தான். அவ்வளோதான். அந்த ரெசிபி வந்து சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை டு ஆல்.